ப்ரைஸ் காட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். 2 மாதத்தை முடித்து இப்போது 3rd மந்த் வந்திருக்கோம். எப்படி 2 மாதம் போச்சுன்னே தெரியல. கடவுள் இந்த 3வது மாதத்தில் நம்ம எல்லைகள் எல்லாம் பெரிதாக்குவார். எல்லா விதத்திலும் பெரிதாக்குவார். ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி எல்லா விதத்திலும் அவர் பெரிதாக்குவார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலம் இல்லை, எங்கள் பராக்கிரமம் இல்லை, எங்கள் ஞானம் இல்லை, எங்கள் அறிவு இல்லை, எங்கள் ப்ரிப்பரேஷன் இல்லை. ஆண்டவரே உங்கள் வார்த்தை, உங்கள் ஆவியினால் நீங்கள் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். ஆமேன். நான் இதை கொஞ்ச நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து யூடியூப்பில் போடுறதுக்காக வந்து ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஆன் யூடியூப். சும்மா ஏதோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் எக்ஸாம்பிள் நான் தான் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு முதல்ல. ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள், சோதனை எல்லாமே என்னை வச்சு தான் பண்ணுறாங்க. அதான் என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஐ திங்க் ஒரு நாள் இங்கே இருக்கிற 2 வாலிபர்கள் அவங்களாம் நல்லா சூப்பராக அவங்களுக்கு முடி இருக்குது. அவங்ககிட்ட என்னோடய ஒய்ஃப் சொன்னாங்க, ஒரு நாள் சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப வந்து இப்போயே அதெல்லாம் கவனிச்சிக்கணும், ரொம்ப சுடு தண்ணியில் டெய்லி குளிக்காதீங்க தலைக்கு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படி குளிச்சிங்கன்னா இது மாதிரி ஆகிடும்ன்ட்டு என்ன காட்டினாங்க. ஸோ நான் வந்து எல்லாத்துலேயும் எக்ஸாம்பிளாக இருக்கிறேன். ஸோ நல்ல விதமாகவும் எக்ஸாம்பிளாக இருக்கணும், இதில் மட்டும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். இன்றைக்கி அருமையான வர்ஷிப் ஆராதனை அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அனிதா வந்து இந்த கம்யூனியனுக்கு பேசுகிறப்போ அதில் கூட கடவுளின் வெளிப்பாடுகள் நல்லா இருந்துச்சு. வெஸ்லின் ப்ரோ வந்து அருமையான வசனங்களை அந்த இதெல்லாம் எடுத்து காட்டினார் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேவனுடையதே தேவனுக்கு அப்படின்னு சொன்ன போதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம வெளிப்பாடுகளை பேசிக்கொண்டிருக்கிறோம் இங்கே. ஸோ இப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து புதிதாக கேட்குறோம். இது ஏன்னா இதெல்லாம் உள்ளே போகணும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, வந்து போன வாரம் நமக்கு வெஸ்லின் ப்ரோ வந்து ஒரு அருமையான மெசேஜ் பேசுனாங்க. அது என்னென்னு ஞாபகம் இருக்கா யாருக்காது? காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்து. அது எடுக்கும்போது சொன்னாங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப அருமையான மெசேஜ். உங்களுக்கு வந்து திரும்பவும் நீங்கள் வேணால் அதை கேளுங்க, யாருன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. அதோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன் தான் நான் பேச போகிறேன். வெஸ்லின் ப்ரோ பேசுனாங்க. என்ன வசனத்தை எடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? மெயின் வசனம் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? மெயின் வசனம் அதான் என்ன வசனம் அது? கரெக்டு. மார்க் 11:23. அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை வந்து அதை நான் போடலை, அப்படியே இருக்கட்டும், இந்த ஸ்லைட்லேயே இருக்கட்டும். நான் வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக அந்த வசனத்தை நான் வந்து இதில் போடலை. ஏன் போடலைன்னா, இதை வந்து இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் பைபிள்லேயோ அல்லது உங்கள் மொபைல்லையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. இது இல்லை, இந்த வசனம் மார்க் 11:23. அதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்ன, ஏன்னா நம்ம மெசேஜுக்குள்ளே போகல, இது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதை பற்றி தான் எடுக்க போகிறோம். பட் ஆனால் இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நான் சொன்னேன் போன வார மெசேஜோட கண்டினியூவேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ட்டு. மார்க் 11:23 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது தெரியுமா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஓகே, இந்த வசனம் தான் எடுத்தாங்க. இதை வேர்த்து நம்ம வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படின்ட்டு அத்தி மரத்தை பற்றி எடுத்தாங்க. அத்தி மரத்தை அவர் சபித்தார், இயேசு சபித்தார். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் கற்றுக்கொடு, ஒரு மரம் போனால் பரவாயில்லப்பா, உங்கள் வாழ்க்கை முக்கியம் அப்படின்றதுக்கு தான் அதை சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த வசனம் பார்க்குறீங்களா? இந்த வசனத்தில் எத்தனை வாட்டி சொல்கிறது வருது? 3 தடவை சொல்கிறது வருது. தான் சொன்னபடியே நடக்கும். எவனாகிலும் அந்த மலையை பார்த்து சொல்லி சொன்னபடியே
நடக்கும். 3 வாட்டி வருதா? ஒரு வாட்டி ஒரு வார்த்தை வருது. என்னது இது? தன் இருதயத்திலே. தன் இருதயத்திலே. அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி. அப்போ இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும். சொல்கிறது 3 வாட்டி, இருதயம் ஒரு வாட்டி. இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்போ விசுவாசம் எங்கே வேலை செய்யுது? இருதயத்தில். ஆனால் எப்படி வேலை செய்யும்? சொல்கிறதின் மூலமாக. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சொல்கிறதின் மூலமாய்ன்றதை குறித்து ரொம்ப கிளியராக போன வாரம் வெஸ்லின் ப்ரோ எடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம இருதயத்தில் சந்தேகப்படாமல் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நல்லா அட்டென்டிவாக கேளுங்க. இன்றைக்கி கடவுள் நம்மளோடு கூட பேசுவார் பாருங்கள். ஸோ மார்க் 11:23. கடவுள் எப்பயுமே இயேசு கிறிஸ்து எப்பயுமே ஹி அமேசஸ் அட் பீப்புளை பார்த்து ஒரு காரியத்துக்காகத்தான் அவர் ஆச்சரியப்படுறாரு. எல்லாரையும் நம்ம நற்கிரியைகளை வச்சுட்டு நம்ம நல்ல காரியங்களில் பண்ணதை வச்சு அவர் ஆச்சரியப்படுறது கிடையாது. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ட்டு நம்மளுடைய நற்குணங்கள் அதை வைத்து அவர் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுறதில்லை. ஆனால் ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாராம். எது? விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறாரு. அவர் ரொம்ப நம்ம பார்க்கும்போது நம்மக்கிட்ட அவர் நினைக்கிற மாதிரி விசுவாசம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அதனால தான் ஒரு நியூட்ருக்கு அதிபதி வருவான் இல்லையா, ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்னால் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அதுக்கு அவர் பதில் என்ன சொல்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று ஆச்சரியப்படுறாரு. ஏன் அப்படி சொன்னார்? இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை. ஏன்னா இஸ்ரவேலருக்குள்ளே இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? நான் தகுதியாக இருந்தால் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு கடவுள். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர பாத்திரம் நல்ல, எனக்கு தகுதியே கிடையாது, ஆனாலும் நீங்கள் சொல்லுங்கள் அது ஆகுன்றான். இதுதான் இஸ்ரவேலுக்கு உள்ளே இல்லாத விசுவாசம். என்ன, நான் தகுதியாக எல்லாட்டிலும் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்றது தான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணப்படாத விசுவாசம். அப்பேற்பட்ட விசுவாசத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த அடுத்த ஸ்லைட். இதுதான் நம்முடைய இன்றைக்கு மெசேஜுடைய தலைப்பாக இருக்குது. விசுவாசமும் நம்முடைய இருதயம் விசுவாசத்திலே எப்படி கிரியை செய்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது விசுவாசம்னாலே நம்ம என்ன சாப்டர் எடுப்போம்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு வசனம், ஹீப்ரூஸ் 11:1. விசுவாசமானது, என்னோடு சேர்ந்து எல்லாரும் இந்த வசனத்தை வாசிப்போம். விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது, நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களின் உறுதி அப்படின்னு சொல்ல. நம்பப்படுகிற உறுதி. கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய வசனம் இருக்கிறது அப்படின்றத நம்ம நம்புகிறோம். அதில் ஒரு உறுதி நிச்சயம் உண்டாகுது. அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ விசுவாசம் காணப்படாத உலகத்தை சேர்ந்ததாய் இருக்கிறது. இதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். காணப்படாத உலகம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? நம்ம கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உலகம்னு ஒன்று இருக்குது. அந்த உலகம் ரொம்ப விசேஷத்தமான ஒரு உலகமாக இருக்குது. அது மாத்திரம் நீங்கள் பாருங்கள், நம்மளை சுற்றி இப்போது இங்கே ரேடியோ வேவ்ஸ்லாம் இருக்குது தெரியுமா? ரேடியோ வேவ்ஸ்லாம் அலைந்து கொண்டே இருக்குது. ஒரு ரிசீவரை கொண்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒளிபரப்ப முடியும். அப்போ நம்ம காணலை அது, ஆனால் இருக்குது. நம்ம பார்க்கலை, இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பார்க்கறது தான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா பார்க்கறதை காட்டிலும் பார்க்காதது நிறைய இருக்குது. அதில் ஒன்று காணப்படாத உலகம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்ன பாருங்க. இந்த காணப்படாத உலகத்தில் முக்கியமான 4 காரியங்கள் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கி கொண்டு வர போகிறேன். காணப்படாத உலகத்தில் என்ன இருக்குது தெரியுமா? முதலாவது, காணப்படாத உலகத்தில் தேவன் இருக்கிறாரு. கடவுள் காணப்படாத உலகத்தை என்னைக்காவது நம்ம கடவுளை பார்த்துருக்குறோமா? நம்ம தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு வாசிக்கிறோம். அப்போ கடவுள் நம்ம பார்க்க முடியல. கடவுள் இல்லைன்னு அப்படின்னா அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா அவர் காணப்படாத உலகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. அங்கே காணப்படாத உலகத்தில் கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறாரு. பாருங்கள், பேதுரு எழுதுறாரு இந்த வசனத்தில் பார்த்து, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும்
மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவளாக இருக்கிறீங்க. அதான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வர்ஷிப் பண்ணுமே, நம்ம பாட்டெல்லாம் பாடினோம், நம்ம வர்ஷிப்லாம் பண்ணோம். வர்ஷிப் பண்ணுறப்பெல்லாம் வந்து கடவுள் இங்கே இருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வில் இருந்த பாருங்க. நான் எல்லாம் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்க, ஆனால் கடவுளை நம்ம பார்க்கல. ஆனால் சொல்லி முடியாத ஆனந்தம் நம்ம வந்து வர்ஷிப் பண்ணும்போது, கடவுள் நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா கடவுள் வந்து இங்கே இருக்கிறார். நான் எப்படி உங்கள் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேனோ, இல்லை நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதை காட்டிலும் உண்மை கடவுள் இங்கே இருக்கிறாருன்ட்டு. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அவர் இங்கே இருக்கிறாருன்ட்டு வசனம் சொல்லுது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம், பார்க்கல, ஆனால் நீங்கள் வந்து அவரில் அவ்வளோ அன்பு கூறுகிறீங்களா, அவர் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க அப்படின்னு பேதுரு எழுதுறாரு. அப்போ அவரை காணாட்டிலும் அவர் இருக்கிறாரு. அப்போ காணப்படாத உலகத்தில் தேவன் இருக்கிறார். ரெண்டாவது, இன்னொன்று, காணப்படாத உலகத்தில் தேவன் மட்டும் இல்லை, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. காணப்படாத உலகத்தில் தூதர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் பார்த்ததில்லை. யாரோ 1-2 பேர் எப்பயோ பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் ஜென்ரலாக அவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க காணப்படாத உலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் நம்முடைய பணிவிடை ஆவிகள்னு வேதம் சொல்லுது. நமக்குன்னு சில தேவ தூதர்களை கடவுள் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அந்த தேவ தூதர்கள் நமக்காக வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்க்க முடியல. பாருங்கள், 2 ராஜாக்களில் இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? எலிசா கதை உங்களுக்கு யாருக்காவது தெரியாதா? நான் ஒரே நிமிஷத்தில் சொல்கிறேன். யாருக்காவது தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். 2 ராஜா, எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருப்பான். இவர் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர். இந்த தேசத்தை அடிக்கடி படையெடுத்து வர்றவங்க யாருன்னா சீரியா தேசத்துக்காரங்க வருவாங்க. அப்போது வந்து அந்த சீரியா தேசத்துக்காரங்க வரும்போது அவங்க பிளான் பண்ணி எப்படியாவது இந்த இஸ்ரவேல் கண்ட்ரியை வந்து நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போடுவான் சீரிய ராஜா. அப்போ போடுறப்போ என்ன நடக்குதுன்னா, இவன் என்னெல்லாம் பிளான் போடுறானோ அந்த பிளான் எல்லாம் இந்த எலிசான்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு போய் சொல்லிடுவான். இன்றைக்கி அங்கே வந்து இவன் வந்து பாளையம் இறங்க போகிறான், அங்கே வந்து இது அவங்களுடைய இராணுவம்லாம் வரப்போகுது, இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்ட்டு இஸ்ரவேல் ராஜாவுக்கு இவர் சொல்லிடுவார். இவர் சொன்ன உடனே இவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அப்படி இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு டைமும் அவன் சீரிய ராஜா பிளான் போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த பிளான் எல்லாத்தையும் எலிசா தீர்க்கதரிசி இவனுக்கு சொல்லிடுறாரு. அப்போ அவனுக்கு ஒரே குழம்பிடுச்சு. வேதம் சொல்லுது, அவன் இருதயத்தில் குழம்பின்ற அந்த சீரிய ராஜா குழம்பிட்டு அவன் சொல்கிறான், ஊ இஸ் த பிளாக் ஷீப் அப்படின்னு கேட்குறான். நம்மகிட்ட இருந்து யாரா அது அவனுக்கு சொல்கிறது நியூஸை அப்படின்ட்டு. ஆனால் அவன் அப்போ அங்கே ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் உங்கள் பெட்ரூமில் பேசுகிறத கூட அங்கே எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவன் சொல்லிடுறான், அதில் தான். அப்படியா? அப்போ அவனே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை போட்டு தாக்குறதுக்கு ஆளை அனுப்பி வரேன். வந்து ஆள்னா நான் ஒரு இராணுவமே வருது, ஒரே ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு இராணுவமே வந்து சுற்றி இருக்கும்போது அப்போ தான் வந்து இவன் வேலைக்காரன் எழுந்துச்சு பார்க்குறான். யார்? எலிசாவோட தீர்க்கதரிசியோட வேலைக்காரன் எழுந்துச்சு வெளியே பார்க்குறான். பார்த்தா ஒரே குதிரையும் ரதங்களும் பயங்கரமாக இருக்குது. பார்த்த உடனே ஐயோ இவருக்கு ஒரே பயம் வந்துட்டு, ஐயோ ஆண்டவனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு, சிம்பிளாக ரொம்ப கூலாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். ரொம்ப கூலாக சொல்கிறாரு. எப்படி அவர் சொல்கிறாரு? அவர் மட்டும் கண்ணில் பார்க்கல, ஃபஸ்ட்டு கண்ணில் அவர் பார்க்கல. அவர் என்ன பண்ணோன்னா, சங்கீதம் 91 அவருக்கு தெரியுது. அவருக்கு வந்து தெரியுது தேவ தூதர்கள் வந்து நம்மளை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் வந்து விசுவாசித்து சொல்கிறாரு. அவர் வந்து பார்த்து சொல்லலை, விசுவாசிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நம்மளை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவன் வந்து பார்க்கல. இவனால் இவனுடைய கண்களை திறந்து, மாம்ச கண்களை திறந்து பார்த்தா தான் இவனுக்கு நம்ப முடியுது. இவன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. விசுவாசமாக இருக்கிறவங்க ரொம்ப கூலாக இருப்பாங்க. ஏன்னா கடவுள் வந்து நமக்காக எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு, நமக்காக பாதுகாப்பு அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் யார் சொல்கிறா? எலிசா சொல்கிறாரு, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளுன்றான். கண்ணை திறந்த ஒன்று பார்க்குறான். பார்த்தா ஒரே தேவ தூதர்கள்லாம் இவங்கள சுற்றிட்டு இருக்கிறாங்க, அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள். அப்போ வந்து கண்ணால் பார்க்கலை, ஆனால் இவர் கண்ணால் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்போம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஏன்னா இவர் விசுவாசித்து சொல்கிறாரு. இவர் வந்து தரிசித்து சொல்லலை, இவர் விசுவாசித்து சொல்கிறாரு. அப்போ விசுவாசம் நம்ம வந்து தரிசித்து நடக்கிறது கிடையாது, நம்ம பார்க்காமலே நம்ம நடப்பது தான் விசுவாசம் அப்படின்றது. அதனால தான் சொன்னேன், தேவ தூதர்களை பார்க்க முடியல,
ஆனால் அவங்க இருக்கிறாங்க. இப்போ உங்களை சுற்றில கூட தேவதூதர்கள் இருக்காங்க. வசனம் சொல்லுது, நம்மளை சுற்றிலும் நமக்குன்னு தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தேவதூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. இதை நம்ம விசுவாசித்தால் நம்ம கூலாக இருப்போம். எப்படி இருப்போம்? கூலாக இருப்போம். கண்டிப்பாக கடவுள் நமக்காக அவ்வளோ காரியங்களை வச்சுருக்கிறாரு. ஸோ இப்போ தேவன் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதில் காணப்படாத உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு நைட்டு யார் நிம்மதியாக தூங்கியிருப்பா? வேலைக்காரனா எலிசாவா? ஏன்னா இவர் கூலு, மிஸ்டர் கூலாக இருக்கிறாரு. ஏன்னா இவருக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. அப்போ விசுவாசத்தை நாம் படித்து கொண்டால் நம்மளும் நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் நிச்சயமாக ரொம்ப கூலாக ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ தேவன் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க காணப்படாத உலகத்தில். காணப்படாத உலகத்தில் இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள். இன்னொன்று என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது காணப்படாத உலகத்தில். ஏன்னா வார்த்தை காணப்படாத உலகத்தை சார்ந்தவையாக இருக்கிறது. அப்போ காணப்படாத உலகம்னு ஒன்று இருக்குது. அதில் தேவன், தேவ தூதர்கள் அண்ட் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது? எபிரேயர் 11:3 நம்ம ஒன்று பார்த்தோம். விசுவாசம் 11:3 அப்படியே வருது பாருங்க. என்ன வருது? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய். அப்போ காணப்படுகிறவைகள், நான் ரொம்ப சிம்பிளாக இந்த தோன்றப்படுகிறதுன்றது இந்த காணப்படுகிறவைகள்னு வாசிங்க. தோன்றப்படுகிறவைகள் ரெண்டும் ஒன்று தான். காணப்படுகிற தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளால் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? காணப்படுறது எல்லாமே காணப்படாத உலகத்திலேருந்து தான் வந்துச்சு அப்படின்றது. நீங்கள் நம்ம இப்போ பார்க்குறோம்ல, பார்க்கறது எல்லாமே பார்க்காததுலேருந்து வந்துச்சு. அப்போது பார்க்கறது எல்லாமே பார்க்காததுலேருந்து தான் கிரியேட் ஆச்சுன்னா எது பெருசு? பார்க்கறது பெருசா, பார்க்காதது பெருசா? பார்க்காதது தான் பெருசு. பார்க்காத உலகம், பார்க்காத உலகம், ஆவிக்குரிய உலகம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அதுதான், அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் பெரிது. ஏன் பெருசுனா அங்கேருந்து தான் இது உண்டாச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அனித்தியம்னா என்ன அர்த்தம்? டெம்பரரி. டெம்பரரி. அப்போ காணப்படுறதெல்லாம் டெம்பரரி, காணப்படாதது நித்தியமானது, இட்டர்னல். அப்போ இன்றைக்கு காணப்படுது இல்லை, ஒரு சுகையினம், ஒரு பலவீனம், அது டெம்பரரி, அது போயிடும். இன்னைக்கு ஒரு குறைவாக இருக்குது இல்லை, கொஞ்சம் அது இருக்கு இல்லையா, காணப்படுறது இல்லையா, அதெல்லாம் போயிடும். ஏன்னா அது டெம்பரரி, அது டெம்பரரி இல்லையா? ஸோ அப்போ டெம்பரரிலாம் போயிடும். அப்போ இன்றைக்கி உங்கள் பிரச்சனைகள் காணப்படுது இல்லை, நிறைய சில பிரச்சனைகள்லாம், இதெல்லாம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் கடந்து போகிறேன்னு சொல்கிறீங்களா, இதெல்லாம் காணப்படுதில்ல, இதெல்லாம் டெம்பரரி, இதெல்லாம் போயிடும். இது அதனால தான் சொன்னேன், காணப்படுகிறவைகளை காட்டிலும் காணப்படாதவை பெருசு. ஏன்னா அது கிரியேட் பண்ணிச்சு. தேவன் காணப்படாதவர், நம்ம உண்டாக்கினார். நம்ம காணப்படுறவங்க, தேவன் பெரியவர் இல்லை. அப்போ காணப்படாத உலகத்தை சேர்ந்தவர். அப்போ காணப்படாத உலகத்தை சேர்ந்தவைகள் பெரியவைகளாக இருக்கிறது, அவைகள் நித்தியமானவைகளாயும் அவை இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அப்போ காணப்படாத உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அது 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 இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காணப்படாத உலகம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. நம்ம அதை பார்க்கலன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் காணப்படாதவைகள் இதை காட்டிலும் மிக வல்லமை உள்ளது, காணப்படுகிறவை காட்டிலும் வல்லமை உள்ளது. சரி, யார் இருக்கான்னு சொன்ன? தேவன் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஏன்னா வார்த்தை தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணிச்சான். அப்போ ஆனால் அந்த வார்த்தையை நம்ம பார்க்கல, வார்த்தை கிரியேட் பண்ணிச்சு, வார்த்தையை பார்க்கல. அப்போ வார்த்தையை எந்த உலகத்தை சார்ந்தது? வார்த்தை காணப்படாத உலகத்தை சார்ந்தது. ஏன்னா அதை நம்ம பார்க்கல. அந்த வார்த்தையை தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதெல்லாம் நம்ம பார்க்கல. ஆனால் பார்க்காதது அவர் வார்த்தைகள். அதனால தான் என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அது வல்லமை உள்ளது, வார்த்தை வல்லமை உள்ளது. இப்போ நான் சொல்கிறேன், வார்த்தை வல்லமை உள்ளது. உண்மையா? யார் வார்த்தை உண்மை உள்ளது, வல்லமை உள்ளது? தேவனுடைய வார்த்தை. இது எல்லாருக்குமே தெரியும். அதை காட்டிலும் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வார்த்தை வல்லமை உள்ளது. நம்ம வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஏன் தெரியுமா? நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோமோ அதுதான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு.
நடந்தது. அப்போ இப்போ கூட மாற்றினா போதும். நம்ம வார்த்தையை எப்படி நமக்கு வேணும், நம்மளுடைய வாழ்க்கை வேணும், எந்த திசையில் திரும்பணும் அப்படின்றத இப்போ பேச ஆரம்பித்தா இன்னும் 2-3 வருஷம் இல்லை, இன்னும் அடுத்த வருஷத்துலேயே கூட நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்க்கை மாறுறது, திசை மாறுறதை நம்ம பார்ப்போம். ஏன்னா வார்த்தை ஒரு சுக்கானாக இருக்கிறது என்று யாக்கோபில் பார்க்குறோம். எங்கே போகிறவன் யோசிக்கும்படி எங்கே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே போகிறதுக்கு இந்த ஸ்டேரிங் வேலை அப்படி திருப்புங்க அப்படின்றாரு. அப்போ நம்ம என்ன பேசணுமோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்றைக்கி என்ன பேசுகிறோமோ அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். அப்போ வார்த்தை வல்லமை உள்ளது, நம்ம வார்த்தை வல்லமை உள்ளது, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது மிகப்பெரிய நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்குது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லப்போ தேவன் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, அப்போ தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இன்னும் ஒரு காரியம் காணப்படாத உலகத்தில் இருக்கிறது பாருங்க, இது ரொம்ப பவர்ஃபுல். இதுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் நான் இவ்வளோ சொன்னேன். நமக்குள்ளாக ஒரு காணப்படாத உலகம் ஒன்று இருக்குது தெரியுமா? நமக்குள்ளாக காணப்படாத உலகத்தில் இன்னும் ஒன்று இருக்குது. அது என்ன? நமக்குள்ளேயே ஒரு காணப்படாத பகுதி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? மனுஷனுடைய ஆவி அப்படின்னு ஒரு இருக்குது. இந்த மனுஷனுடைய ஆவி, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உள்ளான மனிதன், உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மனுஷனுடைய ஆவி இருக்குல்ல, இந்த மனுஷனுடைய ஆவிக்கு இன்னொரு பேர் என்ன? உள்ளான மனுஷன். உள்ளன்னா நமக்குள்ளாக. இது மனுஷனுடைய ஆவி வேற, தேவ ஆவி வேற, தேவ ஆவியானவர் வேற. தேவ ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆம் நபர், பரிசுத்த ஆவியானவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய ஆவி. அப்படின்னா நமக்குள்ளாக ஒரு ஆவி இருக்குது, அதை நம்ம பார்க்கல, அது காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம்ல, அதே மாதிரி நம்மளும் ஒரு ஆவியாக தான் இருக்கிறோம். நம்ம என்ன பேய் பிசாசு மாதிரியா ஆவியா அப்படி பறந்துக்கிட்டா இருக்கிறோம்? கிடையாது. நமக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு மாம்சத்தை, ஒரு உடம்பை கொடுத்து நம்மளை அதுக்குள்ளே உட்கார வச்சிருக்கிறாரு. நான் உங்களை பார்த்ததே கிடையாது, நான் உங்களை பார்த்ததே இல்லை, நீங்களும் என்னை பார்த்ததே இல்லை. என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே? நான் சொல்கிறேன் நான் உங்களை பார்த்தது இல்லை, நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பார்த்தது இல்லை. அப்போ இப்போ என்னை பார்க்குறீங்களே, நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா என்னுடைய வெளியே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை தான் பார்க்குறீங்க. நானும் உங்கள் முகத்தை தான் பார்க்குறேன், அதுதான் பார்க்குறேன்னே தவிர நான் உங்களை நான் பார்க்கலை. உண்மையாக உங்களை நீங்கள் யாருன்றதை நான் பார்க்கலை, என்னால் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் செய்கிற சில ஆக்ஷன்ஸை வச்சு நான் பார்க்க முடியும், நான் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ காணப்படாத உலகத்தில் சில காரியங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். அன்புன்றது காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. அன்பை யாராவது பார்த்துருக்கீங்களா? அன்பு வெளிப்படுவதை பார்த்துருக்குறோம், அன்பு வெளிப்படுறத நம்ம உணர்ந்துருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அறிவு அன்பை பார்த்துருக்காங்க. அறிவு ஃபிசிக்கலாகவும் இல்லை, அவங்க எல்லா விதத்திலும் அன்பை பார்த்துருக்குறாங்க, சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறாங்க அன்பை. அவங்க பிரதர் பேர் அன்பு, அது தெரியுமா உங்களுக்கு? ஸோ அப்போ நான் உங்களை பார்க்கல. நான் எப்படின்னா எனக்குள்ளாக ஒரு மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறான், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒவ்வொன்று 3 பகுதிகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு. நான் எல்லாரும் என் சரீரத்தை பார்க்குறோம், சரீரத்தை பார்க்குறத வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நான் யார் அப்படின்றது எனக்குள்ளாகத்தான் நான் இருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன், எனக்குள்ளாக இருந்து இந்த 2 கண் இருக்குல்ல, இந்த கண்ணு தான் ஜன்னல் வழியாக நான் பார்க்குறேன்ல, உங்களை பார்க்குற மாதிரி. உங்கள் வீட்டிலேருந்து ஜன்னல் வழியாக நீங்கள் வெளியே பார்க்குறீங்களா, வெளி உலகத்தை பார்க்குறீங்களா, அது மாதிரி தான் என் கண் வழியாக நான் உங்களை பார்க்குறேன். அதே மாதிரி தான் நீங்களும் என்ன பார்க்குறீங்க, உங்கள் கண் வழியாக என்ன பார்க்குறீங்க, உங்கள் ஜன்னல்கள் அது வழியாக என்னை பார்க்கிறீர்கள். ஆனால் உண்மையிலே என்ன பார்த்ததில்லை. புரியுது? ரொம்ப குழம்பிடுச்சா? குழம்பல. ஓகே. ஸோ அப்போ நமக்குள்ளாக இருக்கிற அந்த காணப்படாத அதுதான் மனுஷனுடைய ஆவி, உள்ளான மனுஷன், ஸ்பிரிட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆவிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன தெரியுமா? இந்த ஆவிக்கு இன்னொரு பேர், மனுஷனுடைய ஆவின்னு சொல்கிறோம்ல, நமக்குள்ளாக இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம், அந்த இருக்கிற இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இருதயம் அப்படின்னு அர்த்தம். இருதயம்னா
உள்ளக்குள்ள இருக்கிற மனுஷனுடைய ஆவி, நமக்குள்ளாக இருக்குது இந்த ஆவி. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம்னு 3 பகுதின்னு சொல்கிறேன். இந்த 3 பகுதியை 3ஆக பிரிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போனோன்னா, இப்போ சரீரத்தை பற்றி பேசினா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரத்தம், சதை, எலும்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் சரீரம். இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது சோல், அதான் ஆத்மா. ஆத்மாவில் என்ன இருக்குது அதுவும் தெரியும். நம்ம இன்டெலிஜென்ஸ், நம்ம மைண்டு, நம்ம வில்லு, நம்ம எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா. இது அதே மாதிரி இந்த ஆவியிலும் 3 பகுதி இருக்குது. இது வந்து இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேஷன். அது தெரியுமா? ஆவியில் 3 பகுதிகள் இருக்கிறது நம்ம மனுஷனுக்குள்ளாக. அதை வந்து விளக்குறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா அது வந்து இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. உள்ளுணர்வை வந்து யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆனால் உங்களுக்கு தெரியும் உள்ளுணர்வு. எனக்கு படுது பாருங்க, எனக்கு இப்படி படுது அப்படின்னு சொல்கிறேன்ல, அதான் உள்ளுணர்வு. உள்ளுணர்வு. இன்னொன்று என்ன தெரியுமா? டிசர்ன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். டிசர்ன்மெண்ட்டு அதாவது பகுத்து அறியறது. இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் நமக்கு தெரியும். உள்ளுணர்வு, பகுத்தறியறது, டிசர்ன்மெண்ட். அண்ட் அனதர் இன்னொன்று கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன், கடவுளோடு கூட உறவாடுறது. அதனால தான் தேவன் ஆவியாக இருக்கிறாரு, நம்மளை ஆவியாக உண்டாக்கி இருக்கிறாரு. அவரோட எப்படி கம்யூனிகேட் பண்ணோம்? நம்முடைய ஆவியின் மூலமாக. அதான் நம்முடைய இருதயம் அப்படின்ட்டு. எங்கெல்லாம் பைபிள் இருதயம்னு பேசுதோ அதெல்லாம் வந்து அந்த உள்ளான மனிதன், அந்த மனுஷன், அந்த உள்ளான மனிதன், அந்த ஆவி மனிதன், நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி மனிதன் தான் இருதயம் அப்படின்ற இன்னொரு வார்த்தையினால் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இருதயம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. முக்கியமான பகுதி நம்முடைய ஆள் தத்துவத்தின், நம்ம பர்சனாலிட்டியோட ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா இருதயம். இருதயம்னா நீங்கள் வந்து நம்ம இந்த பிளட்டு பம்ப் பண்ணுது அந்த இருதயம் நினச்சிக்காதீங்க, அது வேற. இருதயம் சொல்லப்படுறது எல்லாமே உள்ளுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி மனிதன். எப்படி நம்ம சரீரத்துக்கு இருதயம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்முடைய ஆவி மனிதனுக்கு அந்த இருதயம் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உள்ளான மனிதன், ஆவி அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த ஆவி மனிதன் எப்படி நம்ம இருதயம் வந்து நின்றுச்சுன்னா எல்லாமே நின்றோம் இல்லையா. இருதயம் நின்றுச்சுன்னா ஹார்ட் ஸ்டாப்ஸ், எவ்ரிதிங் ஸ்டாப்ஸ். அதே மாதிரி தான் உள்ளான மனுஷனுக்கு போஷாக்கு கொடுக்கலன்னா அந்த உள்ளான மனிதன் நின்று போய்விடுவான். உள்ளாத மனிதன் நின்றுட்டான்னா கடவுளோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிகேஷன் எங்கே இருக்குது? உள்ளான மனிதனில் தான் இருக்குது, கடவுளோடு கூட. ஏன்னா கடவுள் ஆவியானவர். அப்போ அவரோடு கூட அந்த தொடர்பில் இருக்கணும் அப்படின்னா அந்த உள்ளான மனுஷனை ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் வந்து ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு ஏன் சொல்கிறோம்? ஹார்ட் ஆஃப் தி, அங்கே தான் முக்கியமான எல்லா ஆஃபீஸஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸு, முக்கியமான ஆஃபீஸஸ்ஸு எல்லாம் எங்கே இருக்குது? சிட்டியில் இருக்குது. ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு சொல்கிறோம். ஹார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? பிரச்சனையின் மையப்பகுதி என்ன? அப்போ எது மையப்பகுதியோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போ அந்த ஹார்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஹார்ட்டுன்னு நான் சொல்லும் போதே நீங்கள் உடனே நினச்சிக்கணும் உள்ளான மனுஷன், உள்ள அப்படின்னு. அப்போது அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எப்படி வந்து வெளியான மனுஷனுக்கு இந்த நம்முடைய ஹார்ட்டு, பிளட்டு எல்லாம் எப்படி பம்ப் பண்ணுதோ அது ரொம்ப முக்கியமோ, அது நின்று போனால் எல்லாம் நிற்கிற மாதிரி நம்முடைய இந்த உள்ளான மனுஷனை நம்ம கவனிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நின்று போயிடும். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு பெரிய கேப்பு, ஒரு பெரிய ஸ்டாப் வந்துடும். அதனால தான் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. திருப்பவும் நீதிமொழிகள் 4:23, நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஏன் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும்னா, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற எத்தனை காவல் இருக்கோ எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து போடு அப்படின்னு சொல்லுது. வேறு இடத்துல எங்கேயும் போடாதீங்க, இருதயத்தில் போடுங்க. ஏன்னா அந்த இருதயத்தில் தான் உள்ளான மனுஷனில் எல்லா காவலையும் வைங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட இன்புட்டையும் உள்ளே அனுப்பாதீங்க அப்படின்ட்டு. எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு உள்ளே அனுப்பிட்டீங்கன்னா அந்த இருதயம் என்ன ஆயிரும்னா வேறு மாதிரி இருதயம் ஆயிரும். அந்த இருதயம் அழுக்காயிரும். அந்த இருதயம் என்ன ஆயிரும்? விசுவாசிக்க கூடாதபடியான ஒரு இருதயமாய அது மாறிடும். ஏன்னா ஏன் வந்து எல்லாரும் இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ பேசுகிறோம். நம்ம பேசும்போது என்ன ஆகுதுன்னா இருதயத்தின் நிறைவினால், ஆனால் வாய் பேசுறதுக்கு இருதயத்தில் ஏதோ போட்டிருக்கிறோம். இருதயத்தில் எதையோ போட்டிருக்கிறோம். எதையோ போட்டதுனால தான் அந்த வாய் அதை பேசுது இல்லையா.
அப்போ இருதயத்தில் வந்து நல்ல காரியங்களால் நாம் நிறைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வந்து இருதயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், நம்ம இப்போ வாழ்க்கையின் பிரச்சனைகளில் கடந்து செல்லும்போது சில நேரங்களில் நம்மளால் வந்து சரியான டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இருதயம் வந்து அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையினால் இருதயம் நிறைந்திருந்தால் இந்த பிரச்சனையில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். பாருங்கள், நமக்கு எல்லாருக்குமே வேத வசனம் தெரியும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அதில் அப்படியே அலையில் அடிக்கப்படுகிற மாதிரி நம்ம கடந்து செல்வோம். பாருங்கள், பேதுரு வந்து இதில் போகிறாரு, எது கடலில் வந்து படகுல போயிட்டுருக்கிறப்போ இவர் சொல்கிறாரு, ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு, நான் ஆண்டவரே நான் வரேன் உங்ககிட்டன்ட்டு. ஏன்னா இயேசுக்கிட்ட வரேன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறார், வா அப்படின்ட்டு இயேசு சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, கடலில் நடக்க ஆரம்பிச்சு கடலில் இயேசு அங்கே இருக்கு, அவரும் படகுல தான் இருக்கார். அப்போ போகும்போது திடீர்னு போயிட்டே இருந்த ஆள் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்த ஆள், ஐயோ ஆண்டவரே நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்குது, ஃபெயிண்ட் ஹார்ட் வாட் காட் இன்டு யூ அப்படின்ட்டு இருக்கு. அதாவது பலவீனமான இருதயம் உள்ளவனே, உனக்குள்ளாக எதை போக விட்டாய்? என்னை பார்த்துக்கிட்டே தானே நடந்துக்கிட்டே தானே இருந்த, திடீர்னு எப்படிப்பா நீ இப்படி ஆனே அப்படின்னு சொல்கிறார். ஃபெயிண்ட் ஹார்ட் வாட் காட் இன்டு யூ அப்படின்னா எதையோ போக விட்டுருக்க, உன் பயத்தை போக விட்டுருக்க, நீ என்ன பார்க்குறத விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே வேர்டை பார்த்தா ஃபெய்த் வரும். வேர்டை பார்த்தா ஃபெய்த் வரும். வேவ்ஸை பார்த்தா ஃபியர் வரும். எல்லாரும் சொல்லுங்கள், வேவ்ஸை பார்த்தா ஃபியர் வரும், ஃபெய்த்து வரும். வேர்டு யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். அவரையே பார்த்துக்கிட்டு நடந்தான். அவனுக்கு வந்து பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவரை பார்ப்பதை விட்டு விட்டால், ஏன்னா இருதயத்துக்குள்ளே அந்த பயத்தை அலோவ் பண்ணால், அது மாதிரி நம்மளும் பயம்ன்ட்டு இல்லை, பல காரியங்களை நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம். அப்போ அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அதனால தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்னென்று ஜீவ ஊற்று புறப்படும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் சங்கீதக்காரன் ஒரு பெரிய பாவத்தை பண்ணுறான், நமக்கு தெரியும். அந்த பாவத்தை பண்ணதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டான் எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்ட்டு. அதனால தான் அவனுடைய ஜபம், அவன் என்ன ஜபத்தை பண்ண, கிரியேட் இன் மீ என் நியூ ஹார்ட், எனக்கு ஒரு புது இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான் இருதயத்தில் தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறான், எனக்கு புது இருதயத்தை தாங்க, நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரே பண்ணுற பாருங்க. அப்போ பாருங்கள், எல்லாமே இந்த புதிய இருதயத்தை நமக்கு தருவதற்காகத்தான் நாம் ரட்சிக்கப்படும் போது வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கணும். புது சிருஷ்டி எங்கே? ஆவியில் புது சிருஷ்டி, நாட் ஃபிசிக்கலாக புதுசாக ஆகலை. நான் பாருங்கள், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் அப்படி தான் இருக்கிறேன். என்னை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. தெர் இஸ் நோ சேஞ்சு. டெய்லி பார்த்தா நாள் ஆக வயசாகிட்டு போகுது அந்த மாதிரி. அதாவது ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ஸு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸை பற்றி வேதம் போதிக்கவில்லை. புது சிருஷ்டி எங்கே இருக்கிறோம்? நம்ம இருதயத்துக்குள்ள புது சிருஷ்டி, உள்ளான மனிதனிலே புது சிருஷ்டியாய் நம்ம இருக்கிறோம். அந்த ஏன் புது சிருஷ்டி, ஏன் புதிய இருதயத்தை நமக்கு அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாராம். நம்ம இயேசுவை என்றைக்கு வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு புது இருதயத்தை தந்திருக்கிறார். ஏன்னா அந்த இருதயம் வந்து அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, கிறுக்குள்ள இருதயமாக இருந்துச்சு, எல்லாத்தையும் அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு இருதயமாக இருந்துச்சு. நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருந்ததுனால ஒரு நாள் அவரை வந்து நம்ம பார்த்து கேட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு புது இருதயத்தை, புதிய மனிதனை நமக்குள்ளாக உண்டாக்குகிறார். அப்போ இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, இந்த இருதயமாகிய உள்ளான மனுஷனில் தான் விசுவாசம் வேலை செய்யுது. விசுவாசம் வந்து அங்கே தான் வேலை செய்யுது. ரோமர் 10 நினைக்கிறேன், ரோமர் 10:9-10 இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அதை வாசிங்க பார்ப்போம். வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தால். அப்போ விசுவாசம் எங்கே வேலை செய்யுது? இருதயத்தில் வேலை செய்யுது. இருதயத்தில் வேலை செய்து நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்படின்னா பாவியான ஒரு மனுஷன் வந்து நீதிமான் ஆகிறது இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனால அவன் நீதிமான் ஆகிறான். விசுவாசம் வந்து
இயற்கை உலகத்தில் செய்ய முடியாதது இதெல்லாம் அது செய்கிறது. ரட்சிப்பு என்பது சம்பாதிக்க முடியாது. ரட்சிப்புன்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது வந்து ரீஹேபிலிட்டேஷன் கிடையாது. ரட்சிப்பு ரீஹேபிலிட்டேஷன் கிடையாது. ரட்சிப்பு வந்து ரீக்ரியேஷன். அவர் வந்து நம்மளை திரும்பவும் கிரியேட் பண்ணுறாரு. கிரியேட் பண்ணி புதிய ஆவியை, ஒரு புதிய இருதயத்தை அவர் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றால் என்ன அர்த்தம்னா, வசனம் என்ற காணப்படாத உலகம், காணப்படாத காரியம், இருதயம் என்ற காணப்படாத காரியத்திலே அது வேலை செய்யுது. அதுதான் வந்து விசுவாசம். விசுவாசம் என்றது, விசுவாச வாழ்க்கை என்றால் காணப்படாத உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தருடைய வார்த்தை காணப்படாத உலகமாகிய நம்முடைய இருதயத்துக்குள்ளே சென்று நம்ம ஆளையே மாற்றி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அதுதான் வந்து விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ இருதயம் என்றது ரொம்ப முக்கியம். அந்த இருதயத்தை விஸ்தாரமாக்குறது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பேண்டிங் யுவர் ஹார்ட் இஸ் ரொம்ப முக்கியம். ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? ஏன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது இந்த வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இருதயமாய் நம்ம இருதயம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய இருதயம் வந்து விஸ்தாரமான ஒரு இருதயமாய் அது மாறுகிறது. இப்போ காணப்படாத உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, நம்முடைய இருதயம் வந்து அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கணும். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் பெருகணுமா, எல்லாத்துலேயும் வந்து நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கணுமா, அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா இருதயத்தில் தான் ஆரம்பிக்குது. வார்த்தை, இருதயம் ரெண்டு முக்கியம். அதான் போன வாரம் வந்து வெஸ்லின் ப்ரோ எடுத்தாங்க, வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இந்த வாரம் அதோட கண்டினியூவேஷன் தான். அதோடு சேர்ந்து இந்த ரெண்டுமே ஒன்றா வேலை செய்யணும். ஒன்றா வேலை செய்யும்போது அதுதான் நமக்கு விசுவாச வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில், அதாவது அதாவது எதையும் பார்த்து நடக்கிறது கிடையாது, ஆனால் அவரை விசுவாசித்து நம்ம வாழ்க்கையை நடத்துது. அதுதான் அதனால தான் நமக்கு பேர் என்ன? இயேசுவை விசுவாசித்ததுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் பேர் என்ன? விசுவாசி அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம விசுவாசித்து நடப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் எங்கே வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை சரி பண்ணுவோம். எங்கே வேலை செய்யுது? உள்ளான மனுஷன்னா யாரு? இருதயம்னு சொல்கிறோம். அப்போ இருதயத்தை சரி பண்ணால் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் பதில் வந்து இருதயத்தை சரி பண்ணுறது அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து பாருங்கள், எல்லாத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள், ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க. நானும் ஒரு லிஸ்ட்டே கொடுப்பேன், ஏன்னா அவ்வளோ இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ரேயர் சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்கள். நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரேயர், நம்ம பைபிளில் வந்து நிறைய ப்ரேயர்ஸ் இருக்குது. ஏசாமியே சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு ப்ரேயர் தெரியுமா? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அதெல்லாம் இயேசு சொல்லி கொடுத்த அந்த ப்ரேயரில் என்னென்னா, இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, மரிப்பதற்கு முன்பாக சொன்ன அந்த ப்ரேயர். அப்போ அந்த மீட்புன்றது வந்து சிலுவையில் நடக்குது. அந்த மீட்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லி கொடுத்தது அந்த ப்ரேயர். அப்போது மீட்பில் என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருந்ததோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அந்த ப்ரேயரில். அந்த ப்ரேயரு விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஆனால் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வந்து பவுல் வந்து ஒரு அருமையான ஒரு கிளாசிக் நியூ டெஸ்டமெண்ட் ப்ரேயர். இந்த ப்ரேயர் தான் நம்ம தினமும் வந்து நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இந்த ஜெபம் நம்ம இருதயத்தை நம்ம எப்படி வந்து வச்சுக்கணும், எப்படி இருதயத்தை சரி பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு பாருங்க. இந்த ப்ரேயரை நம்ம தினமுமே இதை செய்ய ஆரம்பிப்போம். நம்ம வந்து அபார ரிசல்ட்ஸை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும் நிச்சயமாக. ஏன்னா இது வந்து மீட்பில் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்ததுக்கு பிறகு நமக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக காட்டுகிற இந்த ப்ரேயர் தான் இந்த பவுலின் ஜெபமாய் இருக்குது. இதுதான் வந்து புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள். நம்ம யார்? புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவங்க. இவங்க நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நமக்கு தெரியும், நம்ம டெய்லி நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணுறோம். நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாருக்குமே நிறைய லிஸ்ட் இருக்குது. எல்லாருமே அதை நம்ம ஜெபிக்கணும், நமக்கு அந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். ஆனால் அதை காட்டிலும் இந்த ஜெபத்தை பண்ண ஆரம்பித்தோன்னா உள்ள இருதயமாகிய உள்ளான மனுஷனில் என்னவெல்லாம் காரியங்களை நம்ம சாதிக்க முடியும் அப்படின்றத இந்த ஜெபம் நமக்கு சொல்லி கொடுக்குறது பாருங்கள். ஸோ இது எபேசியர் 3:16 உங்கள் பைபிளில் எடுக்கணுனாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து இதுதான் ஸ்டார்டிங். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் இது படிங்க. நீங்கள் பார்த்தீங்களா? பவுல் எங்கே ஆரம்பிக்கிறார் பாருங்க. எங்கே?
உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே அப்படின்னா பை த ஸ்பிரிட், கேபிட்டல் எஸ், பை த ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியானவர்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ளான மனுஷன். பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான வேலை என்னென்னா கடவுளுடைய வார்த்தையை நமக்கு எடுத்து காண்பிப்பது. அதுதான் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான வேலை. அப்போ அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. அது அப்படி பவுல் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளான மனுஷன்னா என்னன்னு பார்த்தோம்? இருதயம். உங்கள் இருதயத்தில், உங்கள் உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்படுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் அப்போல்லாம் வந்து இது காலேஜ் படிச்சுட்ருப்போம். ஸோ நம்ம வந்து எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் வருவாங்க. காலேஜில் வர்றப்போ எப்படியாவது நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய புக்ஸ் படிப்பேன். எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ்கிறது அப்படின்ட்டு. அப்போது ஒரு புக்கு படிக்கிறப்போ அதில் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா சக்ஸஸாக வந்துடலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அந்த பர்சனாலிட்டி ஹைட்டாக இருந்தான்னு நான் அப்போது அதை படித்த உடனே நான் ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே ஒரு 4 இன்ச்சு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வேத வசனத்தை வாசிக்கும் போது தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உள்ளான மனுஷன்னு உள்ள இருதயத்தை சரி பண்ணால் அதுலேருந்து தான் சக்ஸஸ் உண்டாகுது அப்படின்றத அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் பாருங்கள். அப்போ அந்த உள்ளான மனுஷனை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். உள்ளான மனுஷனின் வல்லமையாய் நீங்கள் பலப்படணும். வெளிப்புற மனுஷனை காட்டிலும் உள்ளான மனுஷனில் மட்டும் நீங்கள் வந்து அவனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, வெளியான மனுஷன் இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பலனை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அந்த பலம் வந்து அவ்வளோ பலமாக இருக்கும். ஏன்னா உள்ளான மனுஷனை நம்ம சரி பண்ணணும். நம்ம எப்படி சரீரத்திற்காக நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோம் டெய்லி, இந்த உலகத்தில் விளைகிறதை சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா, சரீரத்தை போஷாக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு. அப்போ உள்ளான மனுஷனுக்கு நியூட்ரிஷன் கடவுளுடைய வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம தினமும் தியானமாக இருக்கும்போது, அதுதான் செட்ரிக் அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் டைரி கொடுத்து நீங்கள் வந்து ஜேர்னல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து உள்ளான மனுஷனுக்கு சாப்பாடு அனுப்புறது. அது ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை வந்து நம்ம தினமும் அது ஒரு என்ன சொல்ற ஒரு ப்ராக்டிஸாக அப்படி கொண்டு வர்றதுக்காக அதை கொடுத்தாங்க. நீங்கள் எப்படினாலும் வாசிங்க, ஆனால் கடவுள் வார்த்தையை வாசிங்க. ஜேர்னல் வந்து எழுதுறீங்களோ இல்லையா, ஆனால் எழுதுனா நல்லது. ஆனால் எழுதலைனாலும் பரவாயில்ல, கடவுளுடைய வார்த்தையை தினமும் வந்து நம்ம தியானிக்கிறவளாக இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுறதுக்கு நமக்கு உதவி. நான் சொன்னேன், கடவுள் நம்ம புது சிருஷ்டிப்பாக்கி இருக்கிறார் அப்படின்ட்டு. புது சிருஷ்டிப்புனா என்ன தெரியுமா? அந்த உங்கள் உள்ளான ஆவி மனிதன் இருக்கிறான்ல, அந்த ஆவி கடவுள் நம்மளை ரட்சிக்கும் போது ரொம்ப இப்படிலாம் பண்ணலை. சும்மா பட்டி தட்டி அப்படி தட்டி எடுத்து அதை பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி ஒரு உள்ளான ஒரு மனுஷனை, ஒரு ஆவிக்குரிய மனுஷனை உண்டாக்கலை. அவர் எப்படின்னா புதிய மனுஷனாக, புதிய இருதயம், புதிய சிருஷ்டிப்பு, அப்படி தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. ஏன்னா பழைய ஆவியில் எதையும் வைக்க முடியாது, கடவுள் நினச்சதை வைக்க முடியாது. ஆனால் உள்ளான மனுஷனில் வந்து அவர் நினச்ச எல்லா காரியங்களும் நமக்குள்ளே வைக்க முடியும். ஏன்னா உள்ளான மனுஷன் 1000 மடங்கு பலன் உடையவனாக இருக்கிறான். மிகப்பெரிய பலம் உண்டாக இருக்கிறது. ஸோ அதனால தான் எத்தனை பேர் வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் சேவ்ட்? உங்களுக்குள்ளாக ஒரு அபாரமான சக்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் உள்ளான மனுஷனில் அந்த சக்தியை வந்து நம்ம டேப்பின் பண்ணணும் கடவுளுடைய வார்த்தையினால். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு சில நேரம் வந்து நம்ம யாருன்னா என்ன மாதிரி சொல்லிட்டா நம்ம என்ன ஒரு மாதிரி ஆகிடுவோம். எப்படி ஒரு மாதிரி ஆகிடும்? ஏன்னா உள்ளான மனுஷன் அஃபெக்ட் ஆகிட்டான், இருதயம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இருதயம் அஃபெக்ட் ஆனதுனால தான் நம்ம வெளியே சோர்ந்து போகிறத காட்டுறோம். வெளியே அது மூஞ்செல்லாம் மாறுது பாருங்கள். மூஞ்செல்லாம் மாறி யாருன்னா என்னத்தையாவது சொல்லிட்டேன்னா, ஏன்னா உள்ளான மனுஷனில் வந்து வீக்காக இருக்கிறோம். அதனால தான் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். ஸோ அந்த புதிய சிருஷ்டிப்பில் தான் அந்த புதிய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதில் தினமும் நீங்கள் வல்லமையாய் பலப்படுங்க. அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றேன், இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்றேன். அப்போ அதுதான் முதலாவது பாயிண்ட், உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும். 2வது விசுவாசத்தினாலே படிங்க, விசுவாசத்தினாலே. ஓகே, அவ்வளோ பெரிய கிறிஸ்து எப்படி நம்ம இருதயத்தில் வாசம் பண்ண முடியும் சொல்கிறாரு பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக. கிறிஸ்து வாசமாக இருக்குதுன்னா என்ன தெரியுமா? கடவுள் நம்ம இருதயத்துக்குள்ளே வாசமாக இருக்கிறாருன்னு சொல்கிறோம்ல. அதனால் என்னென்னா
கடவுளே வந்து அவருடைய அன்பு, அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய எண்ணம், அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்கள் இதெல்லாம் நம்ம செயல்களாய் அவருடையதெல்லாம் நம்முடையதா மாறணும். அப்படி உங்கள் மைண்டை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார் தமிழ்நாட்டில். அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ அவர் இறந்துடுறார். அவர் இறந்ததுக்கப்புறம் நம்ம கலைஞர் இருக்கிறார்ல, கலைஞர் வந்து அவருடைய அந்த ஃபியூனரலில் போயிருக்கிறாரு. ஃபியூனரல் போயிட்டு இருக்கும்போது கலைஞர் வந்து ஒரு கவிதை மாதிரி ஒன்று, அதாவது அண்ணாவுடைய அந்த பாடி வைக்கப்பட்டிருக்குது. அவர் பார்த்துட்டாரு, அண்ணா இறந்து போயிருக்காரு. பார்த்துட்டு அவர் சொன்னாராம், அண்ணாவே, நான் வந்து இப்போ நீங்கள் இறந்து போயிட்டீங்க, நான் கூப்பிட்டாலும் நீங்கள் வரப்போகிறதில்ல. ஆனால் நான் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் இருதயத்தை எனக்கு கொடுத்துருங்க, உங்கள் இருதயத்தை எனக்கு தாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த இருதயத்தை வச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ, என்னெல்லாம் சாதிச்சிங்களோ, எப்படிலாம் வந்து இந்த இந்த ஆட்சி செஞ்சீங்களோ, அப்படிப்பட்ட உங்கள் எண்ணங்கள், உங்கள் திட்டங்கள், உங்கள் செயல்கள், இது எல்லாத்தையும் நான் உங்கள் இருதயத்துக்கிட்டேருந்து எடுத்துக்கிறேன். நான் திரும்ப வரும்போது அந்த இருதயத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதயங்களில் அப்படின்னா அவர் இருதயத்தில் அண்ணா இருக்கிறாருன்னு அர்த்தம். அண்ணா கலைஞருடைய இருதயத்தில் வாசம் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. ஏன்னா அவருடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் எந்தா மாறணும், எந்தா மாறி நான் வந்து அவர் செஞ்ச மாதிரியே நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அதுதான் வந்து விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம். அப்போ கிறிஸ்துவனுடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள் இதெல்லாம் நம்மளுதான் மாறணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரெண்டாவது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கும். மூணாவது, நீங்கள் அன்பிலே வேரூன்றி, இதையும் வாசிப்போம், நீங்கள் அன்பிலே வேரூன்றி சகல பரிசு அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் ஆகணும் அப்படின்னு. கிறிஸ்துவனுடைய அன்பு வந்து அவ்வளோ நீளம், உயரம், அகலம், ஆழம் இருக்குது. அந்த அன்பை வந்து இதில் ஒரு கான்ட்ராடிக்டரி வேர்டு இருக்குது. என்ன வேர்டு இருக்குது தெரியுமா? கான்ட்ராடிக்டரி வேர்டு. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. நம்ம மூளை அறிவுக்கே எட்டாது, ஆனால் அதை அறிந்து கொள்ள அப்படின்றாரு. அறிவுக்கு எட்டாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மூளை அறிவுக்கு எட்டாது, ஆனால் உள்ள புது சிருஷ்டிப்பு உள்ள ஒரு ஆவி மனிதன் இருக்கான்ல, அந்த ஆவி மனிதனுக்கு அது எட்டும், அதை அறிந்து கொள்ள முடியும். அதை தான் சொல்கிறது, அறிவு கெட்டாத அந்த அன்பை, நம்ம மூளை அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, கடவுளுடைய அன்பை வந்து நம்ம உள்ளுக்குள்ளாக இருக்கிற ஆவி மனுஷன், ஏன்னா ஆவி மனுஷனை புதுசாக்கி இருக்கிறாரு. ஆவி மனுஷனுக்குள்ள வந்து 1000 மடங்கு பலனுடையவனாக இருக்கிறான் அவன். அந்த ஆவி மனுஷனுக்கு அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நம்ம ஜபிக்கும் போது, தினமும் ஜபிக்கும் போது, ஆண்டவரே அந்த உள்ளான மனுஷனை எனக்கு தந்திருக்கிறீங்களே, அதன் மூலமாக உங்கள் அன்பை நான் தினமும் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அது அறிவு கெட்டாதது தான், ஆனால் எனக்கு உள்ளாக நான் அறிந்து கொள்ள முடியும். அந்த அறிந்துன்ற வார்த்தை ஹீப்ரூவில் எப்படி வருது தெரியுமா? அந்த வார்த்தையை நான் போடலை. அந்த வார்த்தை எங்கன்னா, ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஞாபகம் இருக்கா? தட் மீன்ஸ் அவங்க குழந்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது சொல்கிறது தான். ஏவாளை அறிந்தான், தட் மீன்ஸ் அவங்க ரொம்ப க்ளோஸாக ஆனாங்கன்னு அர்த்தம். ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி எல்லாமே ரொம்ப க்ளோஸாக ஆனாங்க. அப்படி அறிந்து கொள்ளணும் கடவுளோடு கூட அப்படின்னு சொல்கிறது தான். அப்படி அறிந்து கொள்வது நம்ம உள்ளான மனுஷன், நம்ம ஆவி மனிதனில் தான் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அறிந்து கொள்ள முடியாது மூளை அறிவில், ஆனால் அவரை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றாரு. ஏன்னா அந்த ஆவி மனுஷனுக்குள்ளாக அபார சக்தி, அபார ஆற்றல் நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. அதுதான். ஸோ இங்கே இருக்கிற அனைவருக்கும் ஒரு புதிய கெப்பாசிட்டி, ஒரு புதிய ஆற்றல் வந்து, ஒரு புதிய ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆவியிலே வரை அறிந்து கொள்ள முடியும். நான்காவது, இதையும் வாசிங்க, தேவனுடைய இப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. எப்படி சொல்றாருன்னா, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம்ல,
இந்த ஒரே வார்த்தைக்கு ஜெபிங்க. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும், எல்லாத்துலேயும் ஒரு பரிபூரணம், எல்லாத்துலேயும் நீங்கள் எதுலெல்லாம் வந்து லேக்கிங்காக இருக்கிறோம், எதுலெல்லாம் குறைவாக இருக்கிறோம், அது எல்லாத்தையும் நிரப்புறதுக்கு இந்த ஒரே வார்த்தை, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் என்னை நிறைங்கன்ட்டு. தேவன் பெரியவர். தேவன் வந்து கடல் மாதிரி, அவர் ரொம்ப பெரிய தேவன். த இன்காம்ப்ரஹென்சிபிலிட்டி ஆஃப் காட் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்குது. அது என்னென்னா, கடவுளை அறிந்து கொள்ளவே முடியாது, ஏன்னா அவர் கடல் மாதிரி இருக்கிறாரு, நம்ம வந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்றது. ஆனால் கடவுளோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நாம் அறிந்து கொள்ள முடியும், ஏன்னா நமக்குள்ள ஒரு புதிய கெப்பாசிட்டி நம்ம ஆவியில் வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போ அவரை வந்து ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ள முடியும். அவரை வந்து நம்ம நித்தியமாக நம்ம அவரை பார்க்க போகிறோம் பாருங்க. யுகாயுகமாய் காலங்காலமாய் அவரை அறிந்து கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட தேவன் அவர். ஸோ அப்போ அவருடைய அந்த இன்காம்ப்ரஹென்சிபிலிட்டி கூட நம்மளால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்முடைய ஆவியிலே வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவரை அறிந்து கொள்றதுல எக்ஸ்பைரேஷன் டேட்டே கிடையாது. எப்போ அறிந்து கொண்டே இருக்கலாம். சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அடுத்தது அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அப்படின்னு இருக்கு. இதே வார்த்தை தான் பிலிப்பியர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அப்படின்ட்டு. அப்போ நம்முடைய குறைவுகளை கூட, நம்முடைய பொருளாதார குறைவுகளை கூட அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம்னா என்னன்னு தெரியுமா? 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிக்கிறது, அதான் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அப்படி, அதாவது நம்முடைய குறைவுகளை கூட அவர் அப்படி நிறைவாக்குவாராம். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் அவர் நம்மை நிறைக்கிறவராக இருக்கிறார். இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். இப்படி ஜெபம் பண்ணும்போது தான் அடுத்த வசனம் வருது பாருங்க. நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை மட்டும் தனியாக எடுத்து பேசுவோம். எப்படி பேசுவோம்? நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஒரு வசனத்தை தனியாக எடுத்துட்டு எல்லாத்துக்கும் அனுப்புவோம். இதுதான் நாம் வேண்டிக் கொள்றதுக்கு எப்படின்னா, இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இப்படி பண்ணுறீங்களே, இப்படி பண்ணும்போது நாம் வேண்டிக் கொள்றதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் அதிகமாக செய்கிறார். நீங்கள் நம்பலைன்னா அடுத்த வசனத்தை பாருங்கள், அப்படி தான் வருது. ஸோ நம்ம கேட்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் எதை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுறதுக்கு, கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் செய்கிறதுக்கு, அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் அறிந்து கொள்றதுக்கு, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையிறதுக்கு, இப்படி ஜெபம் பண்ணும்போது அவர் நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிறார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ விசுவாசம் என்பது கடவுளுடைய வார்த்தை உள்ளே போய் அது நம்ம இருதயமாகிய உள்ளான மனுஷனுக்குள்ளே வேலை செய்து நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு தான் நீங்களும் நானும் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த ஜெபத்தை தினமும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ விசுவாச வாழ்க்கையே என்பது அதுதான். இருதயம் வார்த்தை என்று காணப்படாத உலகத்தை சார்ந்தது. இருதயம் என்ற காணப்படாத உலகத்துக்குள் சென்று என்னுடைய காணப்படாத உலகத்தில் இருக்கிற அத்தனை வல்லமைகளையும் வெளியே கொண்டு வந்து காணப்படுகிற உலகத்தை மாற்றுவது. என்னுடைய காணப்படுகிற உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அநித்தியமானவைகள். அவைகளை எல்லாம் அந்த நித்தியமான வார்த்தைகளை கொண்டு இருதயத்தில் நிறைத்து இதையெல்லாம் நாம் ஜெயிக்க முடியும். இப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. இதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த ஜெபத்தை நம்ம பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த ஜெபத்தை நம்ம திரும்ப பண்ணுவோம். அதை போடுங்க பாப்பா, அந்த ஸ்லைடை. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. இப்போ நான் சொல்கிறது சொல்லுங்கள். நமக்கு பர்சனலைஸ் பண்ண போகிறேன், நான் மாற்ற போகிறேன். இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் உம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நான் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவனாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை
அறிந்து கொள்ள வல்லவனாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் உமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் நம்முடைய ஜெபம். ஆமென். தேங்க்யூ. கடவுள் உங்களோட பேசியிருக்காரு நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் விசுவாசித்தபடியே ஆக கடவுது. உங்கள் இருதயத்தில் விசுவாசித்திருந்தால் அது அப்படியே உங்களுக்கு ஆகும். ஜெபம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த புதிய வெளிப்பாடுகளுக்காய், புதிய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். நாங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட கிருபை தாரும். எங்களுடைய எல்லா வாழ்க்கையின் பிரச்சனைகள், சவால்களை நாங்கள் ஈஸியாக ஆண்டவரை சந்திக்கவும், அதையெல்லாம் ஈஸியாக ஆண்டவரை நாங்கள் சால்வ் பண்ணவும் கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் பலனினால் உள்ளான மனுஷன் எங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்புங்க. இன்னும் ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வதிச்சு அவங்க இருதயங்களிலே நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு அவங்க செல்லும்போது ஆண்டவரே இருதயத்திலே 1000 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டு செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.